ஹேடா பப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோஸ்க்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்கடா. நீங்கள் லைக் போட்டதுக்கப்புறமா கீழே வந்து ஹைப் ஆப்ஷன் காட்டும். ஸோ வீடியோஸை ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா தான் அதை மற்ற நிறைய பேருக்கு வந்து அதை ரெக்கமெண்டாக காட்டும். அண்ட் வந்து மறக்காமல் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான் என்னோடய இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு கஸ்டமர் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா வந்து லைக் வந்து நோ லிமிட்டேஷன்ஸ், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதை அப்படியே வந்து நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸும் வந்து டெலகிராமில் தான் போடுவேன், அதுக்கான தனி லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஒன்லி வீமீன் குக்கோட வீடியோஸ் மட்டும்தான் வரும். அண்ட் வந்து என்னோடய இன்னொரு சேனலில் தான் வந்து ஹயாங் லைன்ஸோட வீடியோஸ் வரும், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு OT7 ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனல் இருக்குது, அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ வந்து அவ்வளோதான். நாம் இன்றைக்கி யூன்மின்னோட எபிசோடை தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் 1 month ஆகிருச்சு. மை புருஷா அண்ட் பேபி டேடி பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்ட் 3 வரைக்கும் தான் முடிச்சிருக்கு. லைக் 1 month ஆகிருச்சு லாஸ்ட் எபிசோடு போட்டு. எல்லோரும் இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மன்னிச்சூடா ப்ளீஸ். எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளார போகலாண்டப்போ ப்ளீஸ். லாஸ்ட் எபிசோடு லைக் வந்து இதுக்கு முன்னாடி நான் எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். லாஸ்ட் எபிசோடில் வந்து நான் ஃப்ளாஷ்பேக்கை வந்து முடிச்சிருந்திருப்பேன், அதோடு அந்த எபிசோடும் வந்து முடிஞ்சிருந்துருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்கலாம். கேட்குற எல்லாருமே வாங்க நம்ம பர்பிள் வேர்ல்டுக்குள்ளார போகலாம். இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி நீங்கள் முடிக்கிறீங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகிடுச்சு. உங்கள் அம்மாக்கெல்லாம் அவ்வளோ கோவம், உங்களை திருப்பி பலார்னு அரைகிறாங்க. என்ன வேலைடி பார்த்து வச்சுருக்கேன், என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன், இப்போ என் தம்பியோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்குதேடி, குழந்தைங்க என்னடி பண்ணுவாங்க, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு செம்மையாக அடிக்கிறாங்க அவங்கள. ஷூகாவா அவர் உங்களை பக்கத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் உங்கள் முன்னாடி நின்றுட்டு, இதை பாருங்க, ஏன் பொண்டாட்டி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, அவள் தான் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லிட்டால, அவளுக்கு எல்லாம் மறந்து போச்சு, இப்போ எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, நான் என்னோட பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன், அப்புறம் ஜின்னோட குழந்தைங்களையும் சேர்த்து தான் அப்படின்னு ஷோகா சொன்னதுமே, ஜிம்னுக்கா யார் அவன் பொண்டாட்டி, லீகலாக நான் தாண்டா அவளை கல்யாணம் பண்ணேன், அவள் எனக்கு தாண்டா பொண்டாட்டி அப்படின்னு ஜிமின் உங்களை வந்து அவருக்கு பின்னாடி நிற்க வச்சுக்கிறாரு. அப்புறம் என்ன சொன்னால், குழந்தைங்களையும் தூக்கிட்டு போவியா, அந்த 2 குழந்தைங்களும் என்னோட குழந்தைங்க, சாரி என்ன மாதிரி இருக்கிறவன் உன்னோட குழந்தை, அவனை வேணா நீ எடுத்துகிட்டு போ, ஆனால் என்னோட குழந்தைய எடுத்துகிட்டு போகலான்ட்டு நீ நினைக்காத அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இதை பாருடா குட்டி பையா அப்படின்னு ஷூகா தான், யாரை பத்திர குட்டி பையான்னு சொல்கிற, முதல்ல பெரியவங்க பேசும்போது அமைதியாக இருக்கணும், புரியுதா, நான் சொல்கிறத முதல்ல கேளு. இவன் இவங்க 2 பேரும் உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் குழந்தைங்க தான், இவங்க 2 பேர் மேலேயுமே நான் DNA டெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இவங்க 2 பேருமே உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் குழந்தைங்க தான் அப்படின்ட்டு ஷூகா சொல்கிறாரு. எல்லாருக்குமே சமஷாக்கு, என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஜிமின் கோமா கேட்குறாரு. உண்மையை தாண்டா சொல்கிறேன், வேணும்னா வா திரும்பவும் DNA டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இந்த குழந்தைங்க யாருதுன்னு அப்போ தெளிவாக தெரிஞ்சிடும்ல, பண்ணலாம்டா, பண்ணி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் சீக்கிரமாக ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு 1 hour ஆகுது, 2 hour ஆகுது. ஜிமின் உங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருக்காரு, குழந்தைங்க உங்கள் மடியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. பட் ஆனால் ஷூகாவோட குழந்தை விக்கிக்கு மட்டும் ஏதோ ஒன்று சரியில்லை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் எல்லோரும் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று புரியுது. விக்கி பக்கத்தில் உட்காந்துட்ருக்க அர்ஜுன், ஜிமினோட குழந்தை, அண்ணா என்னாச்சு அண்ணா,
எல்லாரும் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப அப்படியே சோகமாக ஒரு மாதிரியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு உனக்கு தெரியுமா? இல்லைடா, எனக்கும் தெரியல. அமைதியாக இரு சரியா? அப்புறமா நாம் என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். சரி நீ சொன்னால் சரி தான்ண்ணா அப்படின்னு 2 பேருமே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ரிசல்ட்ஸும் வருது. அந்த ரிசல்ட்டுக்கு கொண்டு வந்த டாக்டருக்கே செம்ம ஷாக்கு. இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஷுகா தான் டாக்டர், ரிசல்ட் என்னாச்சு? அது வந்து சொல்ல போறியா இல்லை மண்டையை செதற விடட்டா அப்படின்னு கண்ணை எடுத்து அப்படியே வந்து டாக்டரோட ஃபோர்ஹெட்டில் தான் விற்கிறாரு ஜிமினா. அவர் வேகமாக போய் ஷுகா கண் வச்சிருக்கார்ல அதை அப்படியே தட்டி விடுறாரு. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்படி என்ன கண்ணை வச்சு மிரட்டலான்ட்டு பார்க்குறியா? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ரிசல்ட் என்னாச்சு? அது 2மே என்னோட குழந்தைங்க தானே. அது வந்து ஜிமின் சொல்லுங்கள் டாக்டர். எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஆக்சுவலி ஜெமின், இவங்க நான் 2 பேரோடதும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து என்ன டாக்டர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் வந்து கேட்குறாங்க. அது இந்த 2 குழந்தைங்களுக்குள்ளாரையுமே இவங்க 2 பேரோட டிஎன்ஏ 99% மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை டாக்டர் புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாங்க. அதாவது இந்த 2 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? ஆமாம், அந்த 2 குழந்தைங்களோட டிஎன்ஏவும் உங்கள் 2 பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு குழந்தைக்கும் உங்கள் 2 பேரோட டிஎன்ஏ இருக்குது அப்படின்ட்டு மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாரு. எல்லாருக்குமே சமஷாக்கு, என்ன இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி. டாக்டர் நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க? இல்லை நான் போய் சொல்ல, இதுதான் உண்மை. உங்களுக்கு அவ்வளோ சந்தேகமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ரிசல்ட்டு. அந்த குழந்தைங்களுக்குள்ளார உங்கள் 2 பேரோட டிஎன்ஏமே இருக்குது அப்படின்னு ஜிமினியும் ஷூகாவையும் பார்த்து சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ வந்து லைக் வந்து ஜிமினுக்கு உடஞ்சி போயிடுறாரு. உடனே 2 குழந்தைங்களுக்கு தான் உடஞ்சி அப்படியே கீழே லைக் உட்காந்த மாதிரி உட்காந்துடுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்கள் அம்மாக்கா ஐயோ 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 அப்படின்ற மாதிரி அவங்க தலையில் அடிச்சுட்டு அலறாங்க. உடனே வந்து விக்கியும் அர்ஜுனும் ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. அப்பா என்னப்பா ஆச்சு? லைக் விக்கி தான். அப்பா என்னப்பா ஆச்சு? ஏன்ப்பா நீ இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி ஷூகாவோட குழந்தை விக்கி கேட்குறான் ஜிம்மினை பார்த்து. அண்ட் அதே மாதிரி ஜிம்மினோட குழந்தை இருக்கும் இல்லையா அர்ஜுன். அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? அடிபட்டுச்சா உனக்கு? அம்மா எப்போவுமே அம்மா தானே உனக்கு எதாச்சுன்னா சரி பண்ணுவாங்க. அம்மா கிட்ட போனால் சரி ஆயிடும்ப்பா, வாப்பா வாப்பா அப்படின்னு அர்ஜுன் வந்து சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து விக்கியும் ஆமாப்பா வாப்பா, நீ எப்போவுமே வந்து உனக்கு ஒரு மாதிரி அடிபட்டுச்சுன்னா உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட தானே இருப்பேன், வாப்பா அம்மா கிட்ட இருந்தால் சரியாயிடும்பா வாப்பா அப்படின்னு 2 பேருமே ஜிம்மினை இழுத்துட்டு உங்ககிட்ட தான் வந்து இழுத்துட்டு வராங்க. அம்மா அம்மா விக்கி தான் சாரி அர்ஜுனு. அம்மா அம்மா அப்பாக்கு என்னம்மா ஆயிடுச்சுமா, அப்பாவுக்கு உங்ககிட்டே இருந்தால் எல்லாமே சரியாயிடும். அப்பா திரும்பவும் பழையபடி சூப்பர் அப்பாவை மாறிடுவார். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. குழந்தைங்களுக்கு கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரில. ஜிம்மினை தான் கண் கலங்கி நீங்கள் பார்க்குறீங்க. ஜிம்மினும் அதே மாதிரி தான் கண் கலங்கி பார்க்குறாரு. அவரால் இதை ஏற்றுக்கவே முடியல. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, உங்கள் அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கா என்ன இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மினை தான் பார்க்குறீங்க, கண்ணில் வந்து தண்ணியாக விழுகுது. அவர் வந்து அப்படியே உங்கள் முன்னாடி மண்டி போட்டு பொண்டாட்டி மாமா மாமா நான் வேணுன்ட்டு இப்படி பண்ணல மாமா, உன்னை ஏமாத்தணும்னு நான் நினச்சதே இல்லை மாமா, என்னை மன்னிச்சிட மாமா அப்படின்னு நீங்கள் அழுறீங்க. ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் அல்லாதடி, இதெல்லாம் உனக்கு நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்துட்டேன். அதனால நடந்தது தாண்டி, உன் மேலே தப்பு இல்லைடி. அல்லாதடி பொண்டாட்டி
அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீங்களும் அழுதுகிட்டே இருக்கீங்க, மன்னிச்சிருமாம்மா மன்னிச்சிருமாம்மா, இந்த மாதிரி நடந்தது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைம்மாம்மா, தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருப்பேம்மாம்மா, என்னை மன்னிச்சிருமாம்மா, உன்னை ஏமாற்றணும் என்னைக்கு நினச்சதே இல்லைம்மாம்மா, சாரி மாமா சாரி மாமா அப்படின்னு அவ்வளோ இதாக அழறீங்க. ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, ஒன்றும் இல்லடி, உன் மேலே தப்பு இல்லடி, சூழ்நிலை தாண்டி இந்த மாதிரி நம்மளை மாற்றிருச்சுடி, அழாதடி பொண்டாட்டி அழாதடி அப்படின்னு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி ஜிமின் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் அம்மாக்கா லைக் அவங்க கோபமாக வேகமாக வந்து ஜிமினை பிடிச்சி இழுக்கிறாங்க. டேய் நீ சும்மா இருடா, பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்க, நீயும் அதை நம்பிக்கிட்டு இருக்கியா? இப்போ உனக்கு சந்தோஷமா? எப்படி தான் உனக்கெல்லாம் இந்த மாதிரி என் தம்பியை ஏமாற்றணும்னு தோணுச்சோ தெரிலடி, பாவண்டி அவன். ஏன்டி என் வயிற்றுல வந்து நீ பிறந்த போய் செத்துருந்தா இந்த மாதிரிலாம் நடந்தே இருந்திருக்காது, என் தம்பி வேற ஒருத்தர் கல்யாணம் மட்டும் சந்தோஷமாக இருந்திருப்பாண்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா நான் வேணும்ட்டேவாம்மா பண்ணேன், எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சம்மா, நான் சொல்லலான்ட்டு உங்களுக்கு நான் எப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் சொல்லலான்ட்டு இருந்தபோது இவ்வளோ விஷயம் நடந்துருச்சும்மா, ஏம்மா என்ன இப்படி சொல்கிற? நான் வேணும்ட்டேவாம்மா சொல்லுவேன், மாமாவை நான் ஏமாத்துவேன் நீ நினைக்கிறியாம்மா அப்படின்னு அவ்வளோ அழுறீங்க. போதுண்டி, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம், அதான் வந்திருக்கான்ல அவன், ஒழுங்கா அவன் கூடயே போயிரு, இந்த குழந்தைங்களாம் என் தம்பி பார்த்துப்பா, இவங்க என் தம்பியோட வாரிசு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கோமா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விட்டால் ரொம்ப தான் பேசிக்கிட்டே போகிறீங்க, இவன் உங்கள் தம்பிக்கு மட்டும் பிறந்த குழந்தைங்கள என்னோட குழந்தைங்களும் சேர்த்து தான் அப்படின்ற மாதிரி ஷூகர் சொல்கிறாரு. போதும் நிறுத்துங்க, இத்தனை இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு தான் போயிட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரில. குழந்தைங்க 2 பேருமே வந்து இப்போ உங்களோட மடியில் தான் இருக்காங்க. உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது ஜிமினோட குழந்தை அர்ஜுனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா அழாதம்மா, நீ அழுது எனக்கு கஷ்டமாக இருக்கேம்மா, அழாதம்மா, எனக்கு அழுகையோ வருதும்மா, அண்ணா அம்மாவை அழ வேண்டான்னு சொல்லுமா, அண்ணா சொல்லுண்ணா, அம்மாவை அழ வேண்டாம் சொல்லு, எனக்கு அழுகையோ வருதுண்ணா. அர்ஜுன் அமைதியாரு, நம்ம வா வெளியில் போகலாம், விளையாடலாமா? நான் வர மாட்டேன், அம்மா அழுதுட்டே இருக்காங்க, நான் அம்மா விட்டுட்டு வர மாட்டேன், போதா அப்படின்னு இப்போ குழந்தைங்க அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன பேசுகிறதுன்னு ஒன்றுமே சுத்தமாக புரியலை. எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறது, இதுக்கடுத்து எப்படி இதை கொண்டு போகிறது, இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகிறது அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் எல்லாருக்குமே இருக்குது. வெளியில் தெரிஞ்சால் அசிங்கமாக போகுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. ஷூகாவா அவர் பாட்டுக்கு கெத்தாக உட்காந்துட்ருக்காரு. இதை பாருங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன், நான் என் பொண்டாட்டியும் விட்டுட்டு போக மாட்டேன், என்னோடய குழந்தைங்களையும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா சொல்கிறாரு. ஜிமினுக்கு லைக் வந்து பொசசிவ் ஜெலஸ் ஆகுது. இதை பாரு, அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான், அவள் எனக்கு தான் பொண்டாட்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கூட ஏதோ இருந்துட்டா, அவ்வளோதான், அது அவளை மறந்தும் போயிட்டா, சரியா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் என்னோட பொண்டாட்டி மட்டும்தான், உனக்கு பொண்டாட்டி இல்லை, புரியுதா? ஹே, உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவளை கல்யாணம் பண்ண வேண்டாம், நான் என்கிட்ட வந்து சட்டம் பேச்சிட்டு இருக்காத, புரியுதா? அவளுக்கு புருஷன் நான்னா, மேபி நீ 2வது புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவளுக்கு சமக்கம் வருது. போது நிறுத்துங்க, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்கள் 2 பேர்த்துக்கும்? நானே இங்கே இட்டிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன், இதில் புருஷன் 2வது புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அழுதுகிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. விக்கி லைக் வந்து ஜிமினோட பையன் அர்ஜுன் ஓன்னு அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் வந்து கத்துனதில் அவனும் வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். அம்மா கத்துறாங்க, எனக்கு பயமா இருக்கு.
விக்கி லைக் அர்ஜுன் வந்து உடனே ஜிமின் வந்து தூக்கி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா செல்லம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்பா அம்மா ஏன்ப்பா கத்துறாங்க? நீ என்னமோ பண்ணிட்டு அது வந்து அம்மா கத்திடுறாங்க. இல்லைன்னா அம்மா கத்தவே மாட்டாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்குவாங்க. நீ தான் அம்மாவை ஏதோ பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, அதனால தான் அம்மா கத்துறாங்க. நீ பேடப்பா என்ன பண்ண அப்படின்ற மாதிரி வந்து அர்ஜுன் சொல்லிட்டு இருக்கான். டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருது அப்படின்ற மாதிரி லுக்கில் தான் விடுறாரு. உடனே விக்கி வந்து விக்கினே வருது அர்ஜுன் வந்து ஜிமின்லேருந்து இறங்கி இப்போ எங்கள் ஷூவா கிட்ட தான் வந்து போகிறாரு. அங்கிள் நீங்கள் சொல்லுங்க, அம்மா வந்து அப்பா ஏதோ தப்பு பண்ணாது அம்மா திட்டுவாங்க கூப்பிடுவாங்க. அப்போது அப்பா ஏதோ தப்பு பண்ணியிருக்காருல்ல, அதனால தானே அம்மா கத்துறாங்க, நான் சொல்லுறது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்கிறான். ஷூகாவா சிரிச்சிட்டு, டே குட்டி பையா, அவ மட்டும் அப்பா இல்லை, நானும் உன்னோட அப்பா தான். இந்த அப்பா தப்பு பண்ணதுனால தான் அந்த அம்மா கத்துறாங்க. நீ எப்படி என் அப்பாவாக? அவரு தான் என் அப்பா. நீ திடீர்னு வந்து அப்பா சொன்னா நான் எப்படி நம்புவேன்? நீல என் அப்பா கிடையாது, அவர் மட்டும்தான் என் அப்பா. அர்ஜுன் இந்த மாதிரி சொல்கிறான். ஜிம் லைக் வந்து ஷூகாக்கு கோவம் வருது. அதான் சொல்கிறல, அவள் மட்டும் அப்பா இல்லை, நானும் அப்பா தான், என்னையும் அப்பான்னு தான் நீ கூப்பிடணும், அங்கிள் இல்லை அப்படின்னு கோமா வந்து லைக் கோல்டு டோனில் பேசினதுமே அர்ஜுன் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னடா இவன் எனக்கு புள்ளையா பிறந்தது இப்படி அழுதுகிட்டு இருக்கான், வாயை மூடுறா அப்படின்ற மாதிரி ஷூகா வந்து அர்ஜுனை பார்த்து சொல்கிறாரு. லைக் விக்கிக்கு கோவம் வந்துருச்சு. வேகமாக போய் ஷூகாவோட காலை தான் பஞ்சு பண்ணுறாரு. விட்றா என் தம்பியை விட்றா, என்ன தெரியும் என் தம்பி நீ அள வைப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன், விட்றான்னு சொல்லிட்டு ஷூகாவோட காலை செம்மையாக அடி நடிச்சு நல்லா நறுக்குன்னு ஷூகாவோட தைஸில் கடிச்சு வச்சிட்றாரு. குட்டி சாத்தான் அப்படின்னு 2 பேரையுமே 2 கையில் தூக்குறாரு. இதை பாருங்க, 2 பேரும் தெளிவாக உங்கள் மண்டையில் ஏற்றிக்கோங்க. அவ மட்டும் உனக்கு அப்பா இல்லை, நானும் உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்பா, புரியுதா? லைக் வந்து விக்கி தான் ஷூகாவோட மூஞ்சிலே ஒரு எத்து விடுறான். இதை பாரு பேடு பாய், நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் நம்பிட்டு இருக்க மாட்டேன். என்னோட அப்பா அம்மா அவங்க தான், நீ என் அப்பா கிடையாது, நீ ஒரு பேட் அங்கிள். எவ்வளோ தெரியாது என் தம்பி அள வச்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் எத்து விட போகிறாரு. ஷூகாக்கா செம்ம காண்டாகுது. இந்த 2களும் வச்சுக்கிட்டு இவன் கன்ஃபார்ம் என் குழந்தைன்னு நல்லா ப்ரூவ் பண்ணுறான். இன்னொன்று அப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல், என்னோட டிஎன்ஏ அவனதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல், அதனால தான் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு ஷூகா வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. நீ சின்ன வயசில் அள்ளுமூஞ்சியாக இருந்துருப்ப போல், அதனால தான் இவனோட உடம்புக்குள்ளார உன்னோட டிஎன்ஏ ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் உன்ன மாதிரியே இருக்கான். இவனோட உடம்புல என்னோட டிஎன்ஏ அதிகமாக இருக்குது, உன்னது கம்மியாக இருக்குது, அதனால தான் இவன் என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு ஷூகா சொல்கிறாரு. ஆமாம்மா ரொம்ப முக்கியம் பாரு, வாயில தான் நல்லா வந்துடும் ஷூகா அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டுறீங்க. என்னாடி ரொம்ப தான் எழுதுற, உண்மையை தானே சொல்கிறேன், என்னமோ பொய் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க, சொல்லுடி இவனுங்களுக்கு நானும் இவனுங்களோட அப்பா தான் அப்படின்ட்டு. அப்படியே ஷூகா வந்து 2 பேரையும் கீழே இறக்கி வைக்கிறாரு. அம்மா அவங்க சொல்கிறது உண்மையா, அவரும் என்னோட அப்பா தானா? உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எப்படி அவங்கக்கிட்ட இதை புரிய வைக்கிறதுன்னு தெரில, சொல்கிறதுன்னா தெரில. ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு, ஆமாண்டா அவரும் உங்களோட அப்பா தான் அப்படின்ட்டு வந்து நீங்களும் சொல்லிடுறீங்க. உடனே வந்து அர்ஜுனா, எனக்கு 2 அப்பா, அப்போ எனக்கு 2 அம்மா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேட்குறான். உடனே நீங்கள் காதை திருவுறீங்க. உனக்கு ரொம்ப தாண்டா கொழுப்பு, உனக்கு 2 அம்மா வேணுமா? அம்மா 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 வலிக்கிட்டுமா, அர்ஜுன் போவோம்ல பிள்ளை பண்ணக்கூடாது. ஆமாம்மா, அப்படியே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல உனக்கெல்லாம். அப்பா மட்டும் 2 அப்பா இருக்கும்போது அம்மா மட்டும் 2 அம்மா இருக்கக்கூடாதா? அதே கேட்டேன். இதை பாருடா, உனக்கு 2 அப்பா தான், ஒரு அம்மா, புரியுதா? சரி, நீ ரொம்ப தான்
அடிக்கிறப்போ அப்பா பாருப்பா, அம்மா என் கோதி திருவிச்சு, எனக்கு வலிக்குதுப்பா அப்படின்னு அர்ஜுன் வந்து ஜிமின் கிட்ட போய் காட்டுறான். சரிடா ஒன்றும் இல்லடா சொல்ல, ஒன்றும் இல்லை. டேய் டேய் விக்கி, அர்ஜுனை கூப்பிட்டு போயிட்டு ரூமில் விளையாடுங்க சரியா? நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வரக்கூடாது வெளியில். சரிப்பா, எனக்கு நீ மட்டும்தான் அப்பா, அவன் கிடையாது அப்படின்ட்டு வந்து சிலுத்துக்கிட்டு லைக் வந்து விக்கி வந்து அர்ஜுனை கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுறான். என் பையனை நல்லா நிரூபிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஷுகா மைண்ட்லேயே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க கிட்ஸும் அங்கேருந்து போனதுக்கப்புறமா, சரி என்ன பண்ணலான்ற முடிவில் இருக்கீங்க, சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் என் பொண்டாட்டியும் குழந்தைங்களையும் கூப்பிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். டேய் அடங்குடா, அடங்கு சரியா? அப்போ உனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்லை, எனக்கும் பொண்டாட்டி தான், அவங்க எனக்கும் குழந்தைங்க தான் சரியா? ரொம்ப வந்து சீன் போட்டு பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. இதை பாருடா தம்பி, யாரா தம்பி? அவளோட புருஷன் நான், ரெண்டாவது புருஷன் நீனா, அப்போ நீ எனக்கு தம்பி தானே? ரொம்ப முக்கியம் பாரு சுகா செம்மையாக கவுண்டில் இருக்கு எனக்கு. நானே ஆல்ரெடி பெரிய குழப்பத்தில் ஒரு மாதிரி இருக்கேன்னா அமைதியாக இருந்துரு சுகா. சரி அப்படின்னு சுகமும் அமைதியாகிடுறாரு. நீங்கள் சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் தனியாக பேசணும். அவ்வளோதானே, பேசிட்டா போச்சுச்சலாம். எங்கே போகலாம்? ரூமுக்கு விடலாமா? சுகா வாங்க 2 பேரும் அப்படின்னு நீங்கள் டீப் பிரெத் எடுத்துகிட்டு இப்போ உங்களோட ரூமில் தான் வந்து இருக்கீங்க. உங்கள் கை வந்து ஜிமின் ஹோல்ட் பண்ணிருக்காரு. இதை பாரு பொண்டாட்டி, எவனுக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னோட பொண்டாட்டி, என்னோட குழந்தைங்களுக்கு அம்மா நீ தான், நீ மட்டும்தான். இன்னொரு ஹேண்டை வந்து ஷுகா ஹோல்ட் பண்ணிட்டு, அதே தான் நானும் சொல்கிறேன், நானும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டி. அவங்க எனக்கும் குழந்தைங்க தான், உன்னையும் விட்டு கொடுக்க மாட்டேன், குழந்தைங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேன். தேவைப்பட்டா அவங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தயங்கவும் மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க. போது நிறுத்துங்க. இதை பாருங்க ஷுகா, நீ பாஸ்ட், ஜிமின் நீ ஃப்யூச்சர், 2த்துக்கும் நடுவில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன சுத்தமாக பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேர் குழந்தைகளையும் நான் இப்போ பெற்றிருக்கேன். 2 பேருமே இப்படி நீங்கள் என்னை விட போகிறதுல நல்லா தெரிஞ்சு போச்சு. இதை பாரு ஜிமின் தான், இதை பாரு, நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அது சரிதான், ஆனால் உன்னை விட மாட்டேன்டி. அதே மாதிரி தான்டா நானும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு 2 பேருமே வந்து உங்களை தான் இப்போ பார்க்குறாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்றது. இதை பாருங்க, நீங்கள் உங்களோட முடிவை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் என்னோட முடிவை சொல்கிறேன். 2 பேருமே இப்போ உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஒன்று, உங்கள் 2 பேரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு என்னோட குழந்தைங்களோட வாழ்கிறது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும்போது உங்கள் கையை 2 பேரும் பிடிச்சிருப்பாங்க, அது அப்படியே ரொம்ப கிரிப் பண்ணுறாங்க. நான் இன்னும் சொல்லி முடிக்கலை, கையை விடுங்க, ஒட்டச்சிடுவீங்க போல் 2 பேரும் அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு உங்கள் கையை வந்து பிடுங்கிக்கிறீங்க. இன்னொன்று, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறது, 2 பேரையும் நான் புருஷனாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? இதே ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி 2 பொண்டாட்டி வச்சுட்டு வாழ்ந்தாங்கல்ல, இப்போ அதே மாதிரி நான் 2 புருஷன் வச்சு வாழ்கிறேன்ட்டு நான் நினச்சிக்கிறேன். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு குழந்தைங்களை எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது போயிடுவேன். இதுதான் என்னால் பண்ண முடியும். என்னால் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. புரியுதா? இந்த 2 முடிவில் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் நான் அதுக்கு ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கீழே போயிடுறீங்க. எல்லாம் இப்போ உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே, என்னடியாச்சு, என்ன முடிவு எடுத்தீங்க? அம்மா, நான் என்னோடய முடிவை அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன். 2 முடிவு எடுத்திருக்கேன், அதை நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இனி முடிவு பண்ணுறது அவங்க தான் இருக்குது, அவங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு நீங்களும் வந்து சொல்லிவிட்டு கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடுறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி தாத்தா பாட்டிக்கும் சரி என்ன ஆகுது, என்ன பண்ண போகிறாங்க, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அப்படி என்ன இவ முடிவு சொன்னால் நான் உனக்கும் தெரியல
உங்களோட தாத்தா பாட்டிக்கு, அச்சிமினோட அப்பா அம்மாவுக்கு, ஐயோ என் பையனோட வாழ்க்கையில் இந்த மாதிரியா நடக்கணும், ஐயோ என் பையனோட வாழ்க்கை வெளியிலலாம் தெரிஞ்சிச்சுன்னா இமான கேடாச்சு, அம்மா அமைதியாக இருமா, இங்கே வந்து நாங்களே செம்ம இதாக இருக்கும், இதில் நீ வேற ஏமா ஏற்றி விடுற, உனக்கு என்னடி, உன் பொண்ணு என்ன லட்சணத்தில் வளர்த்து வச்சிருக்கேன்னு பாத்தியா? அத்தை, ஏதோ தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்துக்கு என் பொண்ணை குத்த சொல்லிட்டு இருக்காதீங்க. அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு. அவளுக்கு பழசெல்லாம் மறக்காமல் இருந்திருந்தா உங்கள் பையனவ கல்யாணம் பண்ணி இருந்திருக்க மாட்டா. உண்மை எல்லாத்தையும் ஜிம்மின்கிட்டே சொல்லி இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. அவங்களும் வந்து அதுவும் வந்து உண்மைதான், இந்த மாதிரி அவளுக்கு ஞாபகம் வராமல் இருந்திருந்தா போகாமல் இருந்திருந்தா அவளும் வந்து இந்த கல்யாணம் நடந்திருக்காது அப்படின்ற இதெல்லாம் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ அப்படின்ற இதில் அவங்க எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ரெண்டு பேருமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ கிட்ஸ் கூட தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. விக்கி கூடயும் அர்ஜுன் கூடயும் ரெண்டு பேருமே நீங்கள் வரதை பார்த்துட்டு உங்ககிட்ட தான் ஓடி வராங்க. அம்மா அம்மா, என்னடா செல்லம், எங்கள் கூட விளையாடுறியா? நாங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் விளையாண்டோம், நீயும் எங்கள் கூட வந்து விளையாடுறியா அப்படின்ற மாதிரி அர்ஜுன் வந்து கூப்பிடுறான். ஆமாம்மா, நீயும் எங்கள் கூட விளையாண்டு ரொம்ப நல்லாச்சுல்ல, வாம்மா விளையாடலாம் அப்படின்னு விக்கியும் கூப்பிடுறாங்க. சரிடா செல்லம், நீங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? நம்ம என்ன விளையாடலாம்? அம்மா அம்மா, எனக்கு பில்டிங் பிளாக்ஸில் நிறைய பெருசாக ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறான். அம்மா, எனக்கு வந்து நீ என் கூட இந்த டாய் எல்லாமே இருக்குல்ல, அதை அந்த ரோபோட்டில் சண்டை போடுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான்மா, இது 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 நீ வச்சுக்கோ, இதை நான் வச்சுக்கிறேன், ரெண்டு பேருமே டிஷன்னு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி விக்கி சொல்கிறான். அம்மா என் கூட தான் முதல்ல விளையாட்டு வருவாங்க. இல்லை, என் கூட தான் விளையாட வருவாங்க. என் கூட தான் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து அடிச்சுக்கிறாங்க. போதும், ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, நம்ம இதை ரெண்டுமே விளையாட வேண்டாம், வேறு எதாவது விளையாடலாம் சரியா? நம்ம கார்ட்ஸை வச்சு ஹவுஸ் ப்ளே பண்ணலாமா? சரிம்மா, சரி, நான் போய் கார்ட்ஸ் எடுத்து வரேன், நானும் போய் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ரெண்டு பேருமே கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. நீங்களும் குழந்தைங்க கூட உட்காந்து ஹவுஸ் எல்லாம் வந்து கட்டிகிட்ருக்கீங்க, குழந்தைங்க கூட விளையாடிட்டுருக்கீங்க. ரூமில் ஜிமினும் யூங்கியும் தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. டே தம்பி பையல, இதை பாருடா, என்ன தம்பின்னு கூப்பிட்றது எனக்கு காண்டாகுதுடா. தம்பின்னு தானே சொல்ல முடியும், வயசுலேயும் சரி கல்யாணத்துலேயும் சரி நீ எனக்கு அடுத்தது தானே. ஜிமினுக்கு செம்ம காண்டாகுது. கூப்பிடாத ஜிமின், கண்ட்ரோல். இப்போ என்ன தாண்டா உனக்கு வேணும்? இதை பாருட தம்பி, நான் என்னோட பொண்டாட்டியும் குழந்தைங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் அதே மாதிரி தாண்டா என்னோட பொண்டாட்டியும் குழந்தைங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் அவள் சொல்யூஷன் சொல்லிட்டு போயிருக்கல, அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடந்தாகணும். அப்போ ஒன்று பண்ணு, நீ பேசாமல் அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பி கொரியாக்கே போயிடு சரியா? அங்கே தான் நிறைய பேர் இருப்பாங்களா, அதில் எவ்வளோயாவது ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துரு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அவருக்கு காண்டாகுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன் அதே நீ பண்ணா என்ன, நீ அவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு இருந்துரு அப்படின்னு ஷூகாவும் சொல்கிறாரு. ரெண்டு பேருக்குமே கோவம் வருது. ஷூகாவா அவர் என்ன மைண்டில் திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, பேசாமல் நம்ம இவனை போட்டு தள்ளிட்டா அவன் நமக்கு தானே கிடப்பா அப்படின்னு ஷூகா யோசிக்கிறாரு. அதே மாதிரி தான் ஜிமினும் இவனை பேசாமல் ரகசியமாக எங்கேயாவது தள்ளிட்டு போயிட்டு அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டா என் பொண்டாட்டி என் கூட தானே இருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அவங்க மைண்டுக்குள்ளே அதே திங்க் பண்ணிக்கிறாங்க. ஒரு வேளை நான் அப்படி பண்ணால் நான் தான் பண்ணேன்னு அவள் கண்டுபிடிச்சிட்டு நீ எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோ ஒர்க் அவுட் ஆகாதா? ஐயோ, என்ன பண்ணுறது? இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி டீப்பான டிஸ்கஷன் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பெரிய டிஸ்கஷனாக போய் அதுக்கப்புறமா வந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இதுதான் கரெக்டு, இது தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து முடிவு எடுக்கிறாங்க.
ஸோ அப்படி அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் எபிசோட், அதுதான் வந்து லாஸ்ட் எபிசோடு. ஸோ அந்த லாஸ்ட் எபிசோடில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அந்த முடிவை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, உங்கள் ஃபேமிலியெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனல் எபிசோடில் பார்க்கலாம். வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஓகேவா? உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி லைக்ஸும் போடுங்க, வீடியோஸை ஹைப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹைப் பண்ணி விட்டால் தான் நிறைய பேருக்கு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால தான் வந்து ஹைப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ப்ளீஸ். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அது அப்படி லைக் வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தான் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாமே வந்து எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனே வந்து அதுதான். அண்ட் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் வந்து மேபி ஜேகே இது போடுவேன்ட்டு நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான்டா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்டா ப்ளீஸ். சைனிங் ஆஃப் பை பப்ளிக் குயின்.